வியூவர்ஸ், பிரீத்திகா 786 சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லா சப்போர்ட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் உப்பு தீபம் ஏற்றலாமா, உப்பு தீபம் ஏற்றும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பார்க்க போகிறோம். வீடுகளில் தீபம் ஏற்றுவது இருளை போக்கி நன்மைகளை உண்டாக்கும். தீபங்கள் நமது கர்ம வினைகளை நீக்குகின்றன. தினமும் நம் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும், தெய்வ அருள் கிட்டும். தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணி வரை மற்றும் மாலை நேரம் 6 மணி முதல் 7 மணி வரை. தீபத்தில் பல வகைகள் உள்ளன. நெய் தீபம், மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு தீபம், நல்லெண்ணெய் தீபம், மாவினால் செய்யப்பட்ட மாவிளக்கு தீபம் மற்றும் தேங்காய் தீபம் போன்ற வகைகள் உண்டு. ஒவ்வொரு தீபம் ஏற்றும் போது வெவ்வேறு பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். சமீப காலமாக உப்பு தீபம் ஏற்றுவது பிரபலமாகி கொண்டு வருகிறது. இன்று உப்பு தீபம் ஏற்றுவது எப்படி, அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை பார்க்க போகிறோம். உப்பு என்பது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக கருதப்படுவதால் உப்பு தீபம் ஏற்றினால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். உப்பு தீபம் ஏற்ற உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினங்கள். மற்ற தினங்களில் உப்பு தீபம் ஏற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். உப்பு தீபம் ஏற்றுவதற்கு முந்தைய நாள் அசைவம் எதுவும் சாப்பிடாமல் வீட்டை சுத்தப்படுத்தி தயார் செய்து கொள்ள வேண்டும். உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். தீராத நோயினால் அவதிப்படுபவர்கள் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் நோய் விலகும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி நாட்களில் உப்பு தீபம் ஏற்றி வழிபடும் போது தொழிலில் தடை, வருமான தடை, பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கும் தடைகள் போன்றவை விலகும். மனதில் நினைத்த விஷயம் நடைபெறாமல் தடைப்பட்டு இருக்கிறது என்று நினைப்பவர்கள் உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் 48 நாட்களுக்குள் நினைத்தது நடக்கும் என்று கூறப்படுகிறது. உப்பு தீபம் ஏற்றுவதற்கு முதலில் சிறிய தாம்பூலம் தட்டில் கல்லுப்பை பரப்பி அதன் மேல் அகல் விளக்கு ஒன்றை புதிதாக வைத்து 2 பஞ்சுத்திரி போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஊதுபத்தியால் தீபம் ஏற்றுவது சிறப்பு. உப்பின் மீது எரியும் ஜோதிக்கு சக்தி அதிகம் இருப்பதாக கருதப்படுகிறது. அதனால் உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் காரிய தடை நீங்கி நினைத்தது கைகூடும் என்று ஒரு ஐதீகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.